என்ன சொன்ன? ட்ரெண்டிங் சம்மர் கிளாसेस. சரியா சொன்னீங்க. ட்ரெண்டிங் சம்மர் கிளாसेस. அது ஜிம்னாஸ்டிக், bowling கிளாसेस, ஹிப் ஹாப் டான்ஸ் கிளாसेस, அப்புறம் இன்னும் நிறைய. சொல்லு கட்டு சிங்கி, நீ எந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ண போற? நாங்க ஜாயின் பண்ணோம். சம்மர் கிளாஸோட கன்ஃபியூஷன். வெக்கேஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீங்க எல்லாரும் என்ன கிளாसेस ஜாயின் ஆக போறீங்க? நான் போன தடவை மாதிரி மியூசிக் கிளாஸ் தான் ஜாயின் பண்ண போறேன். இந்த தடவை என்னோட ஃபேவரட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் கத்துக்க போறேன். வாவ் குட்டி, செம்ம பிளான். ஆனா நான் இந்த வாட்டி போட்ரி கிளாஸ் போறேன். என்னது போட்ரி கிளாसेस? அம்மா தான் எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு. நானும் போகணும்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிறது இல்லாம நிறைய குட்டி குட்டி கப்ஸ் கத்துக்கலாம் நாம. சரி ஹரி, அப்புறம் நம்ம அந்த கப்ஸ்ல டீ பார்ட்டி பண்ணிக்கலாம். சரியா சொன்ன கட்டு சிங்கி. நான் ஜாயின் பண்ண போறேன் வாலிபால் கிளாஸ். அட வா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என்ன ஜாயின் பண்ணனும்னு ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்களா? முதல்ல என்ன பத்தி கேளுங்க. இந்த வாட்டி வெக்கேஷன்ல நான் கிரிக்கெட் கிளாஸ் விளையாட போறேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்கூல் ஓபன் ஆகும்போது நான் கிரிக்கெட்ல கேப்டன் கூட ஆயிருவேன். இங்க பாரு, ஸ்கூலோட கிரிக்கெட் டீம் கேப்டன் நான் தான். இருக்க ஒரு மாசத்துல நீ என்ன அப்படி கத்துப்பேன்னு சொல்லி உன்னை கேப்டன் ஆக்குவாங்க. கேப்டன் ஆகுறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. அப்படி சொன்னதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி கட்டு, அந்த விஷயத்தை விடு. இப்ப நாம எந்த கிளாसेस ஜாயின் பண்றதுன்னு யோசிக்கணும், புரியுதா? ஆமா, நாமளும் யோசிக்கலாம். சரியா? அட நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த வாட்டி எந்த மாதிரி கிளாஸுக்கு சேரணும்னா ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதுல சேருங்க. ஸ்பெஷலா கிட்ஸுக்காக. என்ன சொன்ன சிங்கி? இப்போ ஜிம்னாஸ்டிக் ரொம்ப கிரேஸா இருக்கு. அதுக்கப்புறம் கட்டும், நீ பவுலிங் கிளாஸை நீ ஜாயின் பண்ணிக்கலாம். பவுலிங் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? என்ன சொன்ன? பவுலிங்? Thank you so much. Thank you. அட கட்டு, யாருக்கு thank you சொல்லிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஐயோ, அது கனவு கட்டிட்டு இருந்தேன். bowling classes தான் நான் ஜாயின் பண்ண போறேன். நான் ஜிம்னாஸ்டிக் தான் சேர போறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, எல்லாரும் டிசைட் பண்ணியாச்சு. இப்ப வீட்டுக்கு போலாம். Let's go. அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அப்பா வீட்டுக்கு வந்ததும், அப்பா. ஆஹா குழந்தைகளா, சொல்லுங்க என்னாச்சு? வேற என்னங்க, இவங்க சம்மர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு இருக்காங்க. மத்தியானத்துல இருந்து சொல்லி என்ன டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ உங்களுக்கு. அப்படியா? அப்புறம் கட்டுச்சிங்க சொல்லுங்க, என்ன டிசைட் பண்ணீங்க? நான் bowling classes ஜாயின் பண்ண போறேன்ப்பா. அப்பா நான் ஜிம்னாஸ்டிக் பா. என்ன இது உங்களோட ரெகுலர் கிளாஸோட ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது? எப்பவுமே நீங்க பெயிண்டிங் கிரிக்கெட் கிளாஸுக்கு தானே போவீங்க. ஆனா அப்பா இப்ப இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆமா அப்பா, கட்டு சொன்னது சரிதான். ஓஹோ, சரி இத பத்தி நான் யோசிக்கிறேன். இப்போ சாப்பிடுங்க. ஓகே அப்பா. அப்புறம் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்களா, அப்பா இங்க பாருங்க என்கிட்ட என்ன இருக்குன்னு. அப்பாவோட கையில 2 பேப்பர் இருந்தது. என்ன பேப்பர்ப்பா? என்னப்பா இவ்ளோ சீக்கிரம் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் கொடுக்கறீங்களா? அட இல்ல சிங்கி, இது என்ரோல்மெண்ட் ஃபார்ம். நான் உங்களுக்கு உங்களோட விருப்பமான கிளாஸுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். கிளாஸ் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். bowling நான் என்ஜாய் பண்ண போறேன். ஆமா, ஜிம்னாஸ்டிக் கூட. அப்புறம் என்ன, பசங்க சாயந்தரம் ஆனதோ கிளாஸஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்ப மம்மி சிங்கி கிட்ட வந்து சொல்றாங்க, சிங்கி இங்க பாரு, உனக்காக அம்மா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி. என்னம்மா? இது உனக்காக ஜிம்னாஸ்டிக் வேர். இத போட்டு நீ ஜிம்னாஸ்டிக் பண்ணினா ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். ஓ வாவ், ரொம்ப நன்றி மம்மி. வெல்கம் டா செல்லோ. சரி வாங்க, உங்களை நான் கிளாஸஸ்ல டிராப் பண்ணிடுறேன். ஓகே மம்மி. மம்மி பசங்களை கூட்டிக்கிட்டு கிளாஸ்ல டிராப் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க. அப்புறம் வாங்க எல்லாருமே ஒரே லைன்ல நில்லுங்க. அதுக்கப்புறம் நான் பாலை எப்படி த்ரோ பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். பசங்க எல்லாருமே ஹாரிசான்டல் லைன்ல நிக்கறாங்க. ஆனா கட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி நிக்கறான். அவன் ஸ்ட்ரைட் லைன்ல நிக்க மாட்டான். யோ, ஸ்ட்ரைட் லைன்ல எப்படி நிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்னது? ஓ சாரி சார். இங்க எல்லாருமே என்னோட ரூல்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே டிசிப்ளினா இருக்கணும், புரியுதா? எஸ் சார்.
நான் இப்ப தடவை எப்படி bowling பண்றேன்னு பாரு. சார் பார்த்து ஆச்சரியப்படுவாரு. அப்படின்னு சொல்லி அவன் bowling பண்றான். ஆனா அது அவன் கோட்டை விட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு கோட்ல போய் bowling ஆயிடுது. வா கட்டு சூப்பர், நீ bowling பண்ண கண்டிப்பா வின் ஆவாங்க. தேங்க்யூ சார். நீ இல்ல, உன்னோட ஆப்போனன்ட். என்ன? ஆமா, இப்போ நீ bowling பண்றதுக்கு 50 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அது கிளாஸ் முடிறதுக்கு முன்னாடி. ஸ்டார்ட் பண்ணு. பாவம் நம்மளோட கட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அது நல்லா இருக்கிறத விட அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியே அவனுக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம சிங்கி. சரி பசங்களா, இப்ப நாம எல்லாரும் பேசிக் ஷேப்ஸ கத்துக்க போறோம். இதுல நமக்கு நல்ல ஸ்ட்ரெச்சிங்ஸ் கூட கிடைக்கும். நான் மியூசிக் ஆன் பண்ணிருக்கேன், ஏன்னா உங்க எல்லாருக்குமே இது நல்லா ஃபன்னா இருக்கும்னு சொல்லி. ரெடியா இருக்கீங்களா? எஸ் மேம். வாவ், இது செமையா இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதோ சிங்கி பின்னாடி இருந்த பொண்ணு சொல்றா. சரியா சொன்ன, ரொம்பவே நல்லா இருக்கு. என்னோட பேரு ரியா. என்னோட பேரு சிங்கி. இப்ப எல்லாருமே என்ன பார்த்து ஹேங்கல் ஹோல்ட் பண்ற பொசிஷனா பண்ணுங்க, சரியா? இப்படி. இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ரொம்ப கஷ்டமா கூட இருக்கு. பசங்களா, இன்னைக்கு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண நீங்க கூட இத பண்ணுவீங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். வாவ் மேம், அமேசிங். தேங்க் யூ சிங்கி. சரி பசங்களா, இன்னைக்கு உங்களோட கிளாஸ் இங்கேயே முடியுது. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே மேம். சிங்கிக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவங்க சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வந்து டயர்டா உட்கார்ந்திருக்காங்க. குழந்தைங்களா, 2 பேரோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்ததுப்பா. நிஜமாலே நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எங்க மேம் கூட செம்ம, தெரியுமா? அப்படியா? ஆம்பா, ஆங்கிள் ஹோல்டிங் போஸ் தான் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. நான் அதை நல்லா கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு அதை நான் பண்ணி காட்டுறேன். ஓகே சிங்கி குட்டி. அப்புறம் கட்டு, நீ ஏதாச்சும் சொல். உன்னோட கிளாஸ் எப்படி போச்சு? அப்பா, அது நல்லதா இருந்தது. கட்டு அவனோட கிளாஸஸ பத்தி ஏதோ அவ்வளவா எக்ஸைட்டடா சொல்லல. அதுக்கப்புறமா அவங்க மறுநாள் மறுபடியும் கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. இதே மாதிரி சிங்கி ரொம்பவே எக்ஸைட்டடா ஜிம்னாஸ்டிக் ஜாலியா பண்றா. ஆனா இன்னொரு பக்கம் பவுலிங் பண்றது அவனுக்கு பிடிக்கவே இல்ல. இது ரொம்ப போரிங்கா இருக்கு. கிரிக்கெட் ஆடும்போது எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி போரிங்கான ஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. கட்டோ, வாட் ஆர் யூ டூயிங்? அங்க எதுக்கு நிக்கிற நீ? ப்ராக்டிஸ் பண்ணு. இன்னும் சரியா நீ bowling பண்ணவே மாட்டேங்கிறேன். எஸ் சார், இப்பவே பிராக்டிஸ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் bowling கிளாஸஸ்க்கு இப்படியே ரொம்ப கவலையா போறான். இப்படி 1 மாசமும் முடிஞ்சிடுது. சண்டே ஆகுது. அன்னைக்கு ஒரு நாள் சண்டே அவங்க 2 பேருக்கும் லீவா இருக்கும். அவன் ரொம்பவே கவலையா உட்கார்ந்திருப்பான். அப்பா கேக்குறாரு, அட என்ன ஆச்சு கட்டு? எதுக்கு வருத்தப்படுற? அப்பா, சிங்கி அவளோட கிளாஸஸ ரொம்பவே என்ஜாய் பண்றா. அது மட்டும் இல்லப்பா, வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க கிளாஸஸ் ரொம்ப என்ஜாய் பண்றாங்கன்னு. பட் என்னாச்சு கட்டு? எனக்கு bowling கிளாஸஸ் கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அதுவும் இல்ல, திருப்பி போக கூட எனக்கு மனசே இல்ல. கட்டு, உனக்கு தெரியுமா எதுக்கு இப்படி நடக்குதுன்னு? ஏன்பா? அது எதுக்குன்னா, உன்னோட பேஷனை நீ சூஸ் பண்ணல, நீ ட்ரெண்டை ஃபாலோ பண்ற. என்னது? என்னப்பா சொல்றீங்க? கட்டு, நீ மத்தவங்களோட பேச்சை கேட்டு அந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆன. ட்ரெண்டிங்ல இருக்கிறது. ஆனா அதுல உன்னோட பேஷன் ஒண்ணுமே இல்ல. பேஷன் சூஸ் பண்ணா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவ. ஆம்பா, நீங்க சரியா சொல்றீங்க. சரி சொல்லு, உனக்கு என்ன பண்றதுக்கு பிடிக்கும்? ஆம்பா, எனக்கு கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும்பா. அப்படின்னா அதே கிளாஸுக்கு நீ ஜாயின் பண்ணிருக்கணும். என்னப்பா அப்படி பண்ணலாமாப்பா? ஆமாப்பா, ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, ட்ரெண்டா இல்ல, பேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்பா சொன்னதை கேட்டதும் கட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். ஓகேப்பா, லவ் யூ. மீ டு லவ் யூ. லவ் யூ டூ குழந்தைங்களா. அப்புறம் இப்படி அப்பா கட்டு அவனோட பேஷனை ஃபாலோ பண்றதுக்காக கரெக்டான ட்ராக்க கொடுக்கறாரு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.